வெல்கம் டு சுமதி சமையல். நம்ம வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டன். ஈஸியான ஹெல்த்தியான ஐஸ்கிரீம் எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோவில் பார்க்கலாம். ஒரு 1/2 லிட்டர் பால், மாட்டுப்பாலாக இருந்தாலும் சரி, பேக்கெட் பாலாக இருந்தாலும் சரி எடுத்து நீங்கள் அடுப்பில் வச்சுடுங்க. ஒரு 20 பாதாம், ஒரு 20 முந்திரி, ஒரு 2 ஏலக்காய், 2-3 உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கு தேவையானது ஒரு ரஸ்க்கு பேக்கெட்டு. அவ்வளோதான். நம்ம ரொம்ப டேஸ்டான ஐஸ்கிரீம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், பால் கொதிக்குது. பால் கொதிக்கும்போது நம்ம எடுத்து வச்சுருக்க பாதாம், முந்திரி எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிடுங்க. இப்போ ஏலக்காயும் போட்டாச்சு. அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க ரஸ்க்கு, ஒரு பேக்கெட் ரஸ்க்கு. ரொம்ப சிம்பிளாக, ரொம்ப விலை கம்மியில் 4 பேர் 5 பேர் தாராளமாக சாப்பிட்ற மாதிரி ஒரு ஐஸ்கிரீம். இதுக்கு 10 ரூபா ரஸ்க்கு பேக்கெட், 1/2 லிட்டர் பால், பாதாம், முந்திரி. அவ்வளோதாங்க. பாருங்கள், ஒரு ரஸ்க்காக பால் கொதிக்கும்போது அதிலேயே ஆட் பண்ணிவிடுங்க. எல்லா ரஸ்க்கும் போட்டாச்சு. இப்போ குங்குமப்பூ, கொஞ்சமாக ஃப்ளேவருக்கு குங்குமப்பூ ஆட் பண்ணிக்கோங்க. ஃப்ளேவர் நல்லாயிருக்கும், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ லைட்டாக இந்த மாதிரி கொதிக்கும்போது பாருங்கள், ரஸ்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சி தூளாகும். அப்போ நம்ம இதுக்கு டேஸ்ட்டுக்கு கொஞ்சமாக சர்க்கரை, இந்த இடத்துல நான் சர்க்கரை சேர்த்துருக்கேன். நீங்கள் நாட்டு சர்க்கரையும் போட்டுக்கலாம். கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும், அவ்வளோதான். ஒரு எவ்வளோ சர்க்கரைனா ஒரு 50 கிராம் சர்க்கரை, அந்த அளவு சர்க்கரையை ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், எல்லாமே பாலில் நல்லா மிக்ஸ் ஆகட்டும். மிக்ஸ் ஆன உடனே நம்ம அடுப்பை பாருங்கள், ஒரு 50 கிராம் அளவு தான் சர்க்கரை போட்டிருக்கேன். அதுலேயும் நான் கம்மி பண்ணிட்டேன். இது டேஸ்ட்டுக்கு தான் சர்க்கரை. நாட்டு சர்க்கரையும் ஆட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லியிருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கொதித்த உடனே, சர்க்கரை கரைஞ்ச உடனே ஆஃப் பண்ணிவிடுங்க. நல்லா சூடாறினோடனே நம்ம இது மிக்ஸி கப்பில் மாற்றி நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடுறோம். அதுக்குள்ளே நான் டெக்கரேஷனுக்காக கொஞ்சம் முந்திரி, பாதாம் நான் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் மேலே தூவுறதுக்காக. பாருங்கள், நல்லா சூடாறிடுச்சு. நான் இந்த நம்ம கொதிக்க வச்சுருக்கோம் இல்லையா ரஸ்க்கு கலவை, அதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துறேன். அந்த நட்ஸோடு அப்படியே சேர்த்தும்போது அந்த நட்ஸ் எல்லாம் கொஞ்சம் 3/4 பாகம் மஞ்சி மையாமல் நல்லா மிக்சியில் ஒரு ரன் போட்டு பாருங்கள், இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னரில் அப்படியே ஊற்றிடுங்க. ஸ்டீல் பாக்ஸும் இருக்கலாம், எதில் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஃப்ரீசரில் தான் ஃப்ரீஸ் பண்ண போகிறோம். இப்போ நம்ம இதுக்கு டெக்கரேஷனுக்கு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா முந்திரி, பாதாம், அது எல்லாத்தையும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா ஆட் பண்ணிட்டு நீங்கள் உங்கள் ஃப்ரிட்ஜுக்கு தகுந்த மாதிரி எவ்வளோ நேரம் வச்சா கெட்டியாகும், ஃப்ரீஸ் ஆகும் அப்படின்றதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இதை நல்லா டைட் பண்ணி பாக்ஸ் மூடி ஆஃப்டர் ஃபியூ ஹவர்ஸ் எவ்வளோ நேரம் வச்சா கெட்டியாகுமோ ஃப்ரீஸ் பண்ணிவிடுங்க. பாருங்கள், நான் 1 ஹவர் வச்சேன். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தா ஐஸ்கிரீம் ரெடி ஆகிடுச்சு. நம்ம இது சின்ன சின்ன கப்பில் போட்டு சர்வ் பண்ணி சூப்பராக என்ஜாய் பண்ணி சாப்பிட்லாங்க. ஐஸ்கிரீம் ரெடி. பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.